மகாவிஷ்ணு பவளமேனியுடன் சிவப்பு நிறத்தில் காட்சி கொடுக்கும் திருத்தலம். வணக்கம் விவேஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் பவளவண்ணர் பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இவ்வாலயத்தில் மூலவராக பெருமாள் பவளவண்ணர் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். தாயாரின் பெயர் பிரவாளவல்லி. இந்த ஆலயத்தில் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். பெருமாளின் 108 திவ்ய தேச கோயில்களில் இது 56வது திவ்ய தேசம் கோயிலாக விளங்குகிறது. இங்குள்ள பெருமாள் சிவந்த நிறத்துடன் ஆதிசேஷன் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். ஒரு சமயம் பிருகு மகரிஷி மகாவிஷ்ணுவை காண வைகுண்டத்திற்கு சென்றார். விஷ்ணு அவரை கவனித்தும் கவனிக்காதவர் போல மகாலட்சுமியுடன் பேசிக் கொண்டிருந்தார். தன்னை விஷ்ணு அவமானப்படுத்தி விட்டதாக கருதிய மகரிஷி அவரது மார்பில் எட்டி உதைத்தார். விஷ்ணுவோ தன்னை மிதித்த பாதம் புண்பட்டதோ என அவரது காலை வருடி விட்டார். தவறை உணர்ந்த பிறகு பூலோகத்தில் பல தலங்களுக்கு சென்று அவர் வழிபட்டு விமோசனம் தேடி சென்றார். இங்கு வந்த பிருகு மகரிஷி சக்கர தீர்த்தத்தில் நீராடி விஷ்ணுவை எண்ணி தவம் செய்ய தொடங்கினார். அவருக்கு காட்சி தந்த விஷ்ணு குறித்த காலத்தில் விமோசனம் அளித்தார். எனவே இந்த முனிவர் கருவறையில் விஷ்ணுவை வணங்கிய கோலத்தில் இருக்கிறார். இங்குள்ள பிரவாவல்லி தாயார் சன்னதியின் முன்மண்டப மேற்கூரையில் 8 திசை அதிபர்களின் சிற்பங்கள் உள்ளன. வீடு கட்டடங்கள் கட்டுவதில் தடை தாமதம் உள்ளவர்கள் சன்னதிக்கு நின்று வழங்கினால் தங்கள் குறை தீரும் என்று நம்புகிறார்கள். இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். வீடியோட லிங்கை கமெண்ட்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் பயோலையும் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.